ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. எல்லாம் நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னொரு ஒரு ஒரு 30 இயர்ஸ் பேக் வந்து காயக்கல்பம் அப்படின்னு நிறைய பேசுவாங்க. ஆனால் இப்போ அந்த அந்த வேர்டே யாரும் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, மெடிசன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, என்னென்னமோ நடக்குது. ஆனால் அப்போ வந்து காயக்கல்பம்னு சொல்லுவாங்க. இப்போ எப்போவுமே இப்போ வந்து வியாதி வந்த அப்புறம் ஐயோ இதை இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் முன்னைய காலத்தில் ப்ரிவென்ஷன், வியாதி வரத்துக்கு முன்னாலேயே அதற்கு நீங்கள் எப்படி உடம்பை பாதுகாக்கணும் அப்படின்னு சித்தர்களை போல ஒரு விஞ்ஞானிகள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம வந்து தமிழர்களாக பிறந்ததுக்கே ரொம்ப தவம் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது நம்மளோட இதில். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து படிக்கிறதில்ல, கற்றுக்கிறதில்ல. நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக ஃப்ரீ டைமில் என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் ஏஜ் ஆனவங்கலாம் நிறைய புது லைப்ரரி போய் புது புது விஷயங்களை வந்து நல்லா படித்து தெரிஞ்சுக்கலாம். நாலேஜ் இஸ் ஹெல்த். கண்டிப்பாக நம்மளுக்கும் உதவியாக இருக்கும், மற்றவளுக்கும் இது பண்ணலாம். ஆனால் இப்போ உடல்நிலை சரியில்லாதவெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, எதுவுமே பண்ணிடாதீங்க. டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் பண்ணவே கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு மருந்துனா அது எல்லாருக்கும் மருந்தாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த காயக்கல்பங்கிற விஷயம் வேறு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காயக்கல்பங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமந்திரத்திலே சொல்லியிருக்காங்க, காலையில் வந்து இஞ்சி எடுத்துக்கணும். இஞ்சி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இஞ்சியை நல்லா தோலை சீவணும். தோல் வந்து விஷம். அது தோலை வந்து சீவிட்டு அதை நல்லா தட்டி ஹாட் வாட்டரில் போட்டு அந்த இஞ்சி நல்லா ஸ்மாஷ் பண்ணி தட்டிடுங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து இருத்து பனங்கல்கண்டோ வெள்ளை சர்க்கரையோ போடலாம். போட்டுட்டு லெமன் பிழிஞ்சு ஒரு ஸ்பூன் தேன் அது விட்டு அந்த மாதிரி குடிச்சிக்கோங்க. ரொம்ப வந்து இந்த மாதிரி இரிட்டேஷன், வயிறு இரிட்டேஷன் அப்படிலாம் இருக்கிறவா கொஞ்சம் இஞ்சியெல்லாம் அதிகமாக பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அது கெல்லுன்னு சொல்லுவாங்க, இந்த வயிற்ற கெல்லும் அப்படிம்பாங்க. அந்த கெல்லுங்கிற வேர்டெல்லாம் இப்போ நான் யூசேஜ்லேயே நான் யாரும் பேசி பார்க்கவே இல்லை. வயிறு கெல்லும் எல்லாமே இங்கிலீஷாக போச்சு. வேர்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்லேயே யூஸ் பண்ணுறாங்க. இந்த தமிழ் வந்து அழிஞ்சிருமோன்னு எனக்கு ஒரு ஃபியரே இருக்குது. நிஜமாகவே சொல்கிறேன், சீரியஸாக சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா பசங்க பூரா இப்போ நம்ம ஜெனரேஷன் தப்பிச்சிட்டோம். ஆனால் பசங்க பூரா செகண்ட் லாங்குவேஜ் கூட தமிழ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்பானிஷ் படிக்கிறோம், அதை பண்ணுறேன். எல்லாமே படிங்க, நான் வேண்டாம், எதுவுமே நான் மொழிக்கு எகென்ஸ்ட் கிடையாது. எல்லா மொழிகளும் தேவைப்படும் நம்மளுக்கு. நம்ம தமிழ்நாடை விட்டோ இல்லை வேறு ஸ்டேட்டை விட்டோ நம்ம வெளியே போகும்போது வேறு மொழிகள் நம்மளுக்கு மினிமமாக தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக பேசுகிறதுக்கு இல்லை, எப்படி ஆக்ஷனில் சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. நான்லாம் நிறையா கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு சின்ன வேர்டு கூட அவங்களுக்கு தெரியாது தமிழ். நான் தமிழை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது, கஷ்டம். ஸோ அது நம்ம வந்து குழந்தைங்கள கண்டிப்பாக தயவுசெய்து நான் ரிக்வெஸ்டே பண்ணுறேன், செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் போடுங்க. ஏன்னா அது நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளோட விஷயங்கள் ரிட்டையர் ஆகும்போதோ இல்லை கொஞ்சம் பெரியவங்களானோன்னா படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது தெரிஞ்சுக்கிறது. உலகத்திலேயே நம்மளோட சித்தர்கள் சொன்ன மாதிரி விஷயங்கள்லாம் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் அதை வந்து உணரலாம், படித்து உணருங்க. இப்போ முதல்ல வந்து இந்த இஞ்சியை தட்டி தண்ணியில் போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அதை இருத்து, அதோடு வேணால் நீங்கள் ஏலக்காய், கிராம்பு, பட்டை அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வந்து இருத்து நல்லா வடிகட்டி அதில் ஒரு ஸ்பூன் தேன் விட்டு, தேன் விடுறதுனால பனங்கல்கண்டு சர்க்கரையெல்லாம் எதுவுமே வேண்டாம், தேன் விட்டு ரொம்ப இப்போ அசிடிட்டி உடம்புல ஜாஸ்தி இருக்கிறவா, புளிப்பு ஒத்துக்காதவாள்லாம் லெமன் வந்து ரொம்ப பிழிய வேண்டாம். ஒரு 2 ட்ராப்ஸ் அப்படி பிழிஞ்சால் போதும். 1 ட்ராப், 2 ட்ராப், 3 ட்ராப் அப்படி பிழிஞ்சால் போதும். சில பேர் அது ஒத்துக்கிறவா வந்து நல்ல ஒரு 1/4 மூடி, அரை மூடி பிழிஞ்சு அதை காலையில் ஒரு 8 மணி வாக்கில் குடிச்சிக்கலாம். தினம் அதை ரெகுலர் பண்ணிவிடுங்க. இப்போ காத்தால இஞ்சி சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள். மத்தியானம் சுக்கு சேர்க்கணும். காலையில் வேளையில் தான் ஒரு குளிரில் வந்து உங்களுக்கு அந்த சளி பிடிக்கிறது, இதில் அலர்ஜி எல்லாம் வரும். ஸோ அதனால் இஞ்சி. மத்தியானம் வந்து சுக்கை எப்படி சேர்க்கலாம் அப்படின்னா,
சாப்பாட்டுக்கு அப்புறம் சுக்கு வெல்லம்னு ஒன்று பண்ணி கொடுப்பா, தீபாவளி மருந்து மாதிரி. எப்படின்னா, சுக்கு பவுடர் ரெடிமேடில் விற்கிறது, இல்லை நீங்கள் சுக்கை வாங்கி ஒரு தட்டு தட்டிட்டு அப்புறம் தான் மிக்சியில் போடணும், இல்லைன்னா மிக்சி உடஞ்சிரும். நல்ல ட்ரை ஜிஞ்சர், அதுதான், புரிஞ்சுதா? அதை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் நெய், உருக்கின நெய் விட்டு கலந்து, வெள்ளை சக்கரை போட்டு கலந்து அதை நல்லா ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க க்ளீனாக. அதை ஒரு உருண்டை எடுத்து சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்லாம். அப்போ உங்களுக்கு சாப்பாடு ஜீரணமாயிடும், கோல்டு கில்டு அந்த இதுவும் வராது, புரிஞ்சுதா? அப்போது நம்ம அது ஒன்று மெத்தடு. மத்தியானம் எப்படி சுக்கு சேர்க்கலான்னா, தயிர் சாதம் சாப்பிடுவீங்களோ இல்லையோ, அப்போது 2 சிட்டிகை தான். சிட்டிகைன்னா இப்படி இப்படி சிட்டிகை பொடி எடுத்து இப்படி சிட்டிகை போடுறது, 2 சிட்டிகை அந்த மாதிரி போட்டு தயிர் சாதத்தில் சாப்பிடலாம். அது சுக்கு சரியாக எடுத்து. நைட்டுக்கு வந்து படுக்க போகிறதுக்கு முன்னால் கடுக்காயின்னு ஒன்று இருக்குது, வரப்பிரசாதம். அது என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, அறுசுவையும் அதில் இருக்குது. அறுசுவையும் இருக்கிற ஒரே காய் இதுதான், கடுக்காய் தான். அந்த கடுக்காயோட விதை வந்து விஷம், அதை தொடக்கூடாது. கடுக்காயை அந்த விதையை எடுத்துட்டு பொடி பண்ணியே இப்போ ரெடியாக வச்சுருக்காங்க. அதோட தோலை தான் காய வச்சு பொடி பண்ணியிருப்பாங்க. அந்த தோலை எடுத்துக்கணும். அந்த பொடியை வந்து 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் வார்ம் வாட்டரில் போட்டு நைட்டு குடிச்சிட்டிங்கன்னா, காலையில் பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஹார்டாலாம் இது டாய்லெட் வராது, கொஞ்சம் இலக்கமாக போயிடும். அப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கணக்கில் அடங்காத பெனிஃபிட்ஸு. எந்த வியாதியும் பக்கத்துலேயே அணுக விடாது அந்த கடுக்காய். அவ்வளோ பலம் வாய்ந்தது. யாரெல்லாம் கடுக்காய் சாப்பிடக்கூடாதுன்னா, குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம். 10 வயசுக்கு முன்னால் கீழே இருக்கிறவா, 15 வயசு கீழே இருக்கலாம் சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி ரொம்ப ஹீட்டாக இருக்குல்ல உடம்பு, அந்த மாதிரி இருக்கிறவாலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்கச்சக்க மருந்தெல்லாம் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, சைக்கேட்ரிக் டேப்லெட்டு, அப்புறம் வேறு பல எயில்மெண்ட்ஸுக்கெல்லாம் சாப்பிட்றாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணணுன்னா, டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறம் சாப்பிட்ணும் கேர்ஃபுல்லாக. இப்போ யூடியூப்பில் போடுறவங்க எல்லாமே எல்லாருக்கும் பொதுவே கிடையாது, தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க. பல பேருக்கு நார்மல் உடம்புக்கார ஆளுக்கு தான் இப்போ நான் சொல்கிறது. ஆனால் எயில்மெண்ட்டுக்குருவா மருந்து சாப்பிட்றவாள்லாம் டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை இந்த மாதிரி போட்டிருக்காங்க சாப்பிட்லாமான்னு கேட்டுட்டு சாப்பிடுங்க அவங்கவுங்க டாக்டர்கிட்ட. அது ரொம்ப முக்கியமான விஷயம். யூடியூப்பில் பொதுவான நல்ல கருத்தை சொல்லுவாங்க, ஆனால் அதை நீங்கள் எடுத்துக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாமும் எல்லாருக்கும் ஒத்து வராது, நல்லா கேர்ஃபுல்லாக. ஏன்னா வாதம், பித்தம், கபம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறது வந்து இந்த கடுக்காய் அப்படியே எல்லாத்தையும் சமன்படுத்திடும். டெய்லி ஒரு 48 நாள் மட்டும் ரெகுலராக அதை நான் அந்த கடுக்காயை வந்து வார்ம் வாட்டரில் போட்டு கடுக்காய் பொடியை சாப்பிட்டவா 48 நாள் சாப்பிட்டிங்கன்னா முதியவர்கள் கூட இளைஞர்கள் மாதிரி ஆயிடுவாங்களாம், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அது நல்லது தான். ஆக்ட்ரஸஸ் எல்லாம் சத்தம் இல்லாமல் அதை சாப்பிட்டுருக்காங்க, எல்லாருமே சாப்பிட்றாங்க. அந்த ஸ்கின் ஷைனிங்க்கு, அப்புறம் வந்து உடம்பு இளைக்கிறதுக்கு, இந்த மாதிரி பல நன்மைகள் அதனால் இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் அந்த 3 விஷயம், மார்னிங் இஞ்சி, மத்தியானம் மோரோட சுக்குப்பொடி போட்டு கூட குடிக்கலாம். ஈவினிங் கடுக்காயை மறந்துடாதீங்க. திருமூலர் ரொம்ப அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு, நம்மளோட சித்தர். அவரை வணங்கிட்டு ரட்ச மகேஸ்வரகன்னு சொல்லிட்டும் வைத்தீஸ்வரனை வேண்டிட்டு தான் ஒவ்வொரு மருந்தும் குடிப்பாங்க அந்த காலத்தில். அந்த பழக்கத்தை உங்கள் குழந்தைகளுக்கு கூட, அந்த மாதிரி பேரம் பேத்திகளுக்கெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி ஒரு மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னால் இந்த மாதிரி வைத்தீஸ்வரனை நினச்சிட்டு மருந்தை குடிக்கணும். இல்லை ஏதோ ஒரு உங்கள் இஷ்ட தெய்வம், கடவுள், எல்லோரும் அந்த கடவுள் நம்பிக்கையும் சேர்த்து அந்த குழந்தைகளுக்கு பழகிட்டிங்கன்னா, இந்த பார்க்குறதெல்லாம் வயலன்ஸ் தான் பார்த்துட்ருக்காங்க. முரட்டுத்தனமாக பசங்க காலையில் தூக்கி அடிக்கிறது, பாம்பு விளையாட்டே அப்படி இருக்குது. அது ரொம்ப கெடுதல் சமுதாயத்துக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில். அதனால் கடவுள் நம்பிக்கையும் சேர்ந்து ஊட்டுங்க நீங்கள், அது ரொம்ப முக்கியம். தமிழ் வீட்டில் கண்டிப்பாக பேச வைங்க, அப்போ தான் தமிழ் வாழும். அதனால் தமிழும் முக்கியம், மற்ற எல்லா லாங்குவேஜஸும் கற்றுக்கலாம், எவ்வளோ வேணால் கற்றுக்கலாம். தாய்மொழியும் முக்கியம், அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நான் வந்து இந்த எப்படி சாப்பிட்லாம் கடுக்காய் பொடியெல்லாம் காமிக்கிறேன், அதனால் அதை பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த சப்போர்ட். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்றேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வாட்டரில் வந்து இஞ்சி தட்டி போட்டேன்,
இதில் தட்டி போட்டாச்சு. அப்புறம் ஒரு கிராம்பு 2 போட்டிருக்கேன். அது வந்து பிளட் பியூரிஃபையர். டெய்லியே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இஞ்சி ஒரு பிட்டு தட்டி போட்டிருக்கு, ஏலக்காய் 1 போட்டிருக்கு, ஒரு சின்ன பட்டை பீஸ் போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் தண்ணி குறைஞ்சோடனே எடுத்து வடிகட்டி சொட்டு தேன் விட்டு லெமன் விட்டு கொஞ்சம் ஒரு 2 ட்ராப் லெமன் விட்டு குடிக்கலாம். மார்னிங் ரொம்ப நல்லது. கொதிச்சாச்சு. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி டெய்லியே நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்னதாக குட்டி கட்டாயம் மாதிரி போட்டு கொடுக்கலாம். சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த தேனை டெய்லி காலையில் இப்படி தேன் விட்டு, சுகர் பேஷண்ட்ஸு சாப்பிட்றாதீங்க, தேன் விட வேண்டாம். ஓகேயா? நீங்கள் தேன் இல்லாமல் சாப்பிடுங்க. ஏன்னா நான் சொன்னேன்னு சுகர் பேஷண்ட்ஸ் தேன் சாப்பிட்றாதீங்க, கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது நார்மல் பீப்புளுக்கு சொல்கிறேன். அப்புறம் 2 ட்ராப் இப்படி பிழிஞ்சால் போதும், கொஞ்சமாக. சரியா? அவ்வளோதான். ஸ்பூன் இது இப்படி நல்லா சுட சுட தொண்டைக்கு இதமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வேணால் ஒரு பிஞ்ச் வந்து நீங்கள் சால்ட் போட்டுக்கலாம் வேணா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அசிடிட்டிலாம் இல்லை, புளிப்பு ஒத்துக்கும் அப்படின்னா அரை மூடி கூட பிழிஞ்சு குடிச்சுக்கோங்க. ஃபுல்லாக நல்லது, கால்சியம். அதனால் இது மாதிரி காலையில் சாப்பிட்டுக்கோங்க. இஞ்சி வித் லெமன் ஹனி அது சாப்பிட்டுக்கோங்க. மத்தியானம் என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஓகேயா? இதுதான் வந்து ட்ரை ஜிஞ்சர் பவுடர், சுக்கு பவுடர்னு சொல்கிறாங்க. இந்த சுக்கு காஞ்ச சுக்கு இஞ்சியோட ரொம்ப ட்ரை பண்ணி வச்சுருந்தா, நல்லா காய வச்சுருந்தான்னா அதுக்கு பேர் சுக்கு. இதுவும் சளிகளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யும். இந்த சுக்கு பவுடர் வந்து நல்ல சுக்கு கடையில் சப்போஸ் வாங்கினீங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி கல்லில் போட்டு நல்லா தட்டிட்டு அப்புறம் தான் மிக்சியில் போடணும். இல்லைன்னா மிக்சி கெட்டு போயிடும், பிளேடெல்லாம் உடஞ்சிரும். அதனால் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் அதை தட்டிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா இது பண்ணி சலிக்கணும். கண்டிப்பாக நாராக இருக்கும், ஃபைபராக இருக்கும் ரொம்ப. ஸோ இந்த மாதிரி நைஸாக சலிச்சுக்கணும். சலிச்சுட்டு தயிர் சாப்பாடு சாப்பிடுவீங்களா மத்தியானத்தில்? டெய்லி இந்த மாதிரி சிட்டிகைன்னு பேர் இதுக்கு பேர். இப்படி போட்டால் சிட்டிகை. இப்படி ஒரு சிட்டிகையோ தயிர் இன்னும் ஃபுல் கப் இருந்ததுன்னா 2 சிட்டிகை கூட போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பாடு லைட்டாக உப்பு போட்டு, ப்ரெஷர் இருக்கிறவங்க உப்பு அவாய்ட் பண்ணிவிடுங்க, தேவையில்லை. அதனால் இது போட்டு சாப்பிட்லாம். இது வந்து காயக்கல்பத்தில் காலையில் இஞ்சி தண்ணி வித் இஞ்சி லெமன் வித் ஹனி காமிச்சேன். இப்போ வந்து மத்தியானம் சாப்பாட்டும் போது இது தயிர் வித் சுக்கு பவுடர். ஓகேயா? இந்த சுக்கில் இன்னொரு விஷயம் பண்ணலாம். இப்போ வெயில் காலம்னு சொல்லிவிட்டு எல்லாம் சுக்கு பவுடர் நிறைய யூஸ் பண்ணி கடைசியில் கழுதை தேஞ்சு கட்டெரும்பு மாதிரி கொஞ்சமாக தான் இருக்குது எங்கள் வீட்டில். சரியா? இப்போ என்ன பண்ணணும், இதில் வந்து கொஞ்சம் நெய்யை விட்டுக்கோங்க. இப்படி உருக்கின நெய்யை இப்படி விட்டுக்கோங்க. சரி. அப்புறம் இது வெல்லம் பவுடர் வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டுக்கோங்க கொஞ்சமாக. ஏன்னா பவுடர் கம்மியாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு போட்டுக்கணும், அவ்வளோதான். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணு. தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் விட்டுக்கலாம். இது இப்படி லேகியம் மாதிரி ஆகிடும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நல்லா கலக்கிட்டு இப்படி உருண்டை பிடிச்சி இது பாட்டிலையோ இதுலையோ டப்பாலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்களா கொஞ்சம். இப்போ இந்த கப்பு நிறையா எடுத்துக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சு டெய்லி
சுக்கு வெல்லம்னு பேர் இதுக்கு பேர். தீபாவளியும் போது கூட இந்த பட்சணம்லாம் ஜீரணம் ஆகிறதுக்கு கூட இந்த சுக்கு வெல்லம் கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தான் சாப்பிட்ணுன்னா டேஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப சாப்பிட்றக்கூடாது, வயிற்றை வந்து கெல்லும் அப்புறம். ஸோ அதனால் அளவாக சாப்பிட்ணும். ஒரு நாளைக்கு இப்படி எடுத்துக்கோங்களேன், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, இந்த அளவுக்கு எடுத்து சாப்பிட்லாம். இதில் என்ன கலந்துருக்கணுன்னா சுக்கு பவுடர், நெய், உருக்கின நெய், அதுக்கப்புறம் வெல்லம், ஜாகரி பவுடர், பனங்கல்கண்டு பவுடர், எது வேணால் கலந்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் சுகர் எது வேணால் கலந்துக்கலாம். ஒயிட்டு சுகர் இருக்குல்ல, வெள்ளை சர்க்கரை, அது அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் சுகர், வெள்ளை சர்க்கரை, கருப்பட்டி இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு டெய்லி மத்தியானம் இல்லை சாப்பிட்டப்புறம் இந்த ஒரு வாய் துணூண்டு லேகியம் போட்டுக்கலாம். நல்லா ஜீரணம் ஆகிடும். இப்போ ஈவினிங் நைட்டு சொன்னேன், கடுக்காய் கசப்பாக இருக்கும், ஆனால் அதுக்காக அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஸ்கின்னுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்கச்சக்க நன்மை இருக்குது. இளமைக்கு அதுதான் கடுக்காய் தான். ஸோ எவ்வளோ வயசானாங்கன்னா கூட ரெகுலராக ஒரு 48 நாள் நீங்கள் அந்த கடுக்காய் ரெகுலராக அரை ஸ்பூன் பொடி, கடுக்காய் பொடி சாப்பிட்டு வார்ம் வாட்டரோட சாப்பிட்டிங்கன்னா வயிறு ஃபஸ்ட்டு வந்து வயிறு க்ளீனாக இருந்தாலே உடல் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். வயிறுனால் வர பிரச்சனை தான் உடம்பு பூரா பரவி நம்மளுக்கு வியாதியாக வருது, வயிறு கெட்டு போகிறதுனால தான். அதனால் உணவு அளவாக சாப்பிட்டு நைட் டைம் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டு வயிறு காலி பண்ணி படுக்கும்போது காலியாக இருந்தீங்கன்னா தான் இந்த பிளட் சர்க்குலேஷன்லாம். இப்போது நம்ம ஒரு நாள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது நம்ம வந்து அலமாரியெல்லாம் ஒழிச்சு போடல, அதே மாதிரி வயிற்றுக்கு பிளட்டு போகலைன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? பிளட்டு எல்லா ஆர்கான்ஸுக்கும் போய் அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணும். ஸோ வியாதி வைக்க வராமல் இருக்கும். அங்கே இருக்கிற இன்ஃபெக்ஷன் அது இது எல்லாத்தையும் கொன்று தீர்த்துடும். ஸோ அது மாதிரி இப்படியே ஒரு ஒரு சர்க்கிளில் அப்படி போயிட்டுருக்கும். நல்ல பிளட்டு இல்லையா, நீ ஒரு பொட்டுக்களை நம்ம சாப்பிட்டோம்னா டர்ன்னு வந்து வயிற்றில் பாஞ்சிடும் பிளட்டு. அப்போ மூளை கம்மியாக தானே போகும். அதனால தான் ஒரு மந்தமாக நம்ம எதாவது சாப்பிட்டப்புறம் ரொம்ப டல்லாக இருப்போம். அது ஓரளவுக்கு கிரைண்டு பண்ணி அது இதுன்னு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆனப்புறம் தான் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லபடியாக சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அதனால் வயிறை தான் ஈவினிங் நைட் டைமில் கொஞ்சம் அளவாக சீக்கிரமாக சாப்பிட்ணும். ரொம்ப லேட்டாக சாப்பிட்டோம்னா சுத்தமாக நம்ம செட்டில் ஆகிறதுக்குள்ளே ரொம்ப லேட்டாகிடும். அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு டெய்லி அன்னன்னைக்கு உங்கள் பிளட்டு உங்கள் உடம்பை பார்த்துக்கும் தெரியுமா. அதனால் நல்ல தூக்கம், டீப் ஸ்லீப்பில் போனீங்கன்னா அந்த டைமில் தான் க்ளீன் பண்ணும். உங்கள் உடலில் வியாதி இது எல்லாத்தையும் வராமல் காக்கும். அந்த டைமுக்கு நீங்கள் வந்து வெறும் வயிறோட காலியாக ரெடியாக இருக்கணும் அது க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக. ஸோ அதனால் ஏர்லியாக சாப்பிட்டுடுங்க. ஒரு 7 மணி, மீறி போனால் 8 மணி. யங்ஸ்டர்ஸ் பரவாயில்ல, வயசானவங்க கண்டிப்பாக 6க்கு முன்னாலே முடித்தாலும் ரொம்ப சந்தோஷம். மீறி போனால் 7 o'clock உங்களோட டின்னரை முடிச்சுடுங்க. ஸோ கடுக்காயை சாப்பிட்டுடுங்க. டின்னர் சாப்பிட்டப்புறம் கடுக்காய் பொடியும் அரை ஸ்பூனை போட்டு டெய்லி சாப்பிட்டுடுங்க. விடாமல் சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறம் ஒரு சேஞ்சை பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் காயகல்பம், இளமையோட ரகசியம். காலையில் இஞ்சி, மத்தியானம் சுக்கு, நைட்டு கடுக்காய், இப்படி தான் சொல்லியிருக்காங்க சித்தர்கள்லாம். ஓகேயா? இதை செஞ்சு இதோட பலன்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணணும், ஹெல்த்தியாக இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இதுதான் கடுக்காய் பொடி. கடுக்காயோட அவுட்டர் கவர் இருக்கும் இல்லையா, விதை வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது, அது வந்து விஷம். அதனால் அவுட்டர் கவர் இருக்கு இல்லையா, அதை காய வச்சு பொடி பண்ணுறது. பட் இது நாங்கள் செய்யலை, அது கடையில் ரெடிமேடாக விற்கிறது இந்த பவுடர். ஓகேயா? நீங்கள் செய்கிறதுனாலும் செய்யலாம். நல்லா வெயிலில் காய வச்சு, தமிழ்நாட்டில் தான் நிறைய கிடைக்கிறது கடுக்காய். இந்த கடுக்காய் வந்து அறுசுவையும் கொண்ட ஒரே காய் கடுக்காய் தான். அதனால் இது அவ்வளோ நல்லது உடலுக்கு. ஆனால் பெரிய பெரிய மெடிக்கேஷனில் இருக்கிறவங்க உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் சாப்பிடக்கூடாது. பொதுவான கருத்து வந்து இது ரொம்ப உடலுக்கு நல்லது. ஆனால் நீங்கள் உங்கள் உடலுக்கு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. இது ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூனுக்குள்ளே இப்படி போட்டு ஹாட் வாட்டர்,
இதோ ஹாட் வாட்டர் விட்டுக்கணும். ஒரு 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 டம்ளர் ஹாட் வாட்டர். இது வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும், ஆனால் உடலுக்கு அவ்வளோ நல்லது. இந்த கடுக்காய் வந்து கொரோனாவை கூட தடுத்துரும் அப்படிம்பாங்க, அவ்வளோ நல்லது. நம்ம தமிழ்நாட்டோட வரப்பிரசாதம் இந்த கடுக்காய் ஒன்று, வேப்பங்கொழுந்து ஒன்று. இந்த வேப்பில் எல்லா இன்ஃபெக்ஷனையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அதனால தான் அதை வந்து மஞ்சள்லாம் தடவி கடவுளாக கூட வணங்குவாங்க வேப்ப மரத்தை சில பேர். ஸோ இது நல்லா கரைச்சாச்சு. இப்போ எப்படி குடிக்கணும்னா, ரொம்ப கசப்பு தாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவா இப்படி ஒரு சொட்டு தேனை வந்து நாக்கில் வச்சுக்கோங்க. இந்த பழைய காலத்தில் இந்த உணவுகள் எப்படிலாம் சாப்பிட்லாம், சில உணவுகள் கடித்து சாப்பிட்ணும், சில உணவுகள் சியூ பண்ணி சாப்பிட்ணும், சில உணவுகளை உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரு நக்கி சாப்பிட்ணும். அந்த மாதிரி நெய்யும் இந்த தேனும் அப்படி சாப்பிடக்கூடிய விஷயம். ஓகேயா? அதனால் இந்த தேனை வந்து, இது சுத்தமான தேன். இந்த தேனை பாருங்கள், இந்த மாதிரி நல்லாயிருக்கும். இந்த தேனை ஒரு சொட்டு நாக்கில் வச்சுட்டு இதை வந்து ஒரு வாய் டக்குன்னு குடிச்சிடலாம். மறுபடியும் ஒரு சொட்டு தேன், மறுபடியும் இது, அந்த மாதிரி பண்ணி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு குடிச்சு முடிச்சுருங்க. உடலுக்கு ரொம்ப நல்லது. அடுத்த நாள் காத்தால மோஷன் வந்து ரொம்ப நீட்டாக எல்லாமே கிளியர் அவுட் ஆகிடும். ரொம்ப பழசெல்லாம் மேலே தங்கியிருந்தால் கூட அதெல்லாம் வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக. டெய்லி ஒரு அரை ஸ்பூன் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப நல்லது. நைட் டைம் பிஃபோர் கோயிங் டு பெட் அது சாப்பிட்றணும். ஓகேயா?